രാജ്യത്തിന്റെ പുരോഗതി മാത്രം ലക്ഷ്യമായിട്ടുള്ള പ്രധാനമന്ത്രിയുടെ പ്രവർത്തനമാണ് തന്നെ ബിജെപിയിൽ എത്തിച്ചതെന്ന് തമിഴ്നാട്ടിലെ മുൻ കോൺഗ്രസ് എംഎൽഎ എസ് വിജയധരണി. സ്ത്രീകൾക്ക് അവസരവും ബഹുമാനവും നൽകുന്ന പാർട്ടിയാണ് ബിജെപി. ലോക്സഭാ തെരഞ്ഞെടുപ്പിൽ ബിജെപി തമിഴ്നാട്ടിൽ വലിയ മുന്നേറ്റം ഉണ്ടാക്കുമെന്നും വിജയധരണി ജനം ടിവിയോട് പറഞ്ഞു. ബിജെപിയിൽ എത്തിയതിനു ശേഷം ആദ്യമായിട്ടാണ് ഒരു മാധ്യമത്തോട് വിജയധരണി പ്രതികരിക്കുന്നത്. തമിഴക രാഷ്ട്രീയത്തിലും ദേശീയതയുടെ കാറ്റ് ആഞ്ഞുവീശുന്നതിൻ്റെ സൂചനകളും ഫലങ്ങളുമാണ് കഴിഞ്ഞ ദിവസം കോൺഗ്രസിൻ്റെ സിറ്റിംഗ് MLA ആയ എസ് വിജയധരണി MLA പദവിയും കോൺഗ്രസിൻ്റെ മുഴുവൻ ചുമതലകളും രാജിവെച്ച് BJPയിലേക്ക് ചേർന്നത്. BJPയിൽ ചേർന്നതിനു ശേഷം ആദ്യമായി വിജയധരണി ഒരു മാധ്യമത്തോട് പ്രതികരിക്കുകയാണ്. ജനം ടിവിയിലേക്ക് സ്വാഗതം. വണക്കം മാഡം. எப்படி இருக்கு அந்த பிஜேபி கட்சியில வந்து புறவுள்ள ஒரு வாழ்த்துக்கள்? நிச்சயமா, அதாவது இன்றைக்கு வந்து பிஜேபி கட்சியில் நான் இணைச்சிக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களிலிருந்து நிர்வாகிகள் தலைவர்கள் வர ஒரு பாசமாக பழகக்கூடியவர்களாக இருக்காங்க. எனக்கு ஒரு என் சொந்த வீட்டில் இருக்கிற போல் ஒரு ஃபீலிங் இருக்குது. குறிப்பாக வந்து காங்கிரஸில் 3 முறை MLA, அதுக்கு பல ஆண்டு காலம் 37 ஆண்டு காலம் காங்கிரஸில் பணியாற்றிய ஒரு நபர். அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வேள்வியில் ஈடுபட்ட குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸில் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப தவறான வழிகாட்டுதலில் தான் இருக்காங்க. அதுதான் சூழ்நிலை. பெண்களுக்கென்று ஒரு தளம் இல்லாமல் இருக்குது. விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நாம் 3 முறை MLAவாக ஒரு கம்யூனிஸ்டோட பெரிய பெல்ட் அது. நான் இருந்த விளவங்கோடு. அந்த கம்யூனிஸ்ட் சீட்டை அன்றைய இருந்த முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணியில் அது ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை. அந்த சீட்டு DMK நின்னாலும் ஜெயிக்காது, இது காங்கிரஸ் நின்னாலும் ஜெயிக்காது, அங்கே கொடுத்து விடுங்க கேட்குறாங்க அப்படி சொல்லி 63வது சீட்டாக ஒரு சீட்டாக கொடுத்தாங்க. அந்த சீட்டில் என்ன நிறுத்தினாங்க. அப்போது என்னுடைய கடினமான உழைப்பு கட்சியும் சேர்ந்து நான் 2011 மக்களுடைய மனதை வென்று விளவங்கோடு தொகுதியில் பெரிய மார்ஜினில் ஒரு MLAவாக ஜெயிச்சு வந்தேன். அதன் பின்னர் அது 2 தடவை மீண்டும் 3 தடவை அதை தக்க வைத்ததும் என்னுடைய கடினமான உழைப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமை பண்புகளோட ஒரு லீடர்ஷிப்போட ரோலோட இருக்கக்கூடிய ஒரு விமென் லீடர்ஸை காங்கிரஸ் கட்சி எப்பவும் வந்து அண்டர் கிரேட் பண்ணுறது தான் வேலை, செகண்ட் கிரேடாக வைக்கிறது தான் வேலை. அதனால் விமென் எம்பவர்மெண்ட் பற்றி எந்த ஒரு பார்வையும் இல்லாமல் இருக்குது. ஃப்ளோர் லீடர் ஜெயிக்கிறேன், ஜெயித்த பிறகு ஒரு தடவை இல்லை 2 தடவை, அப்பயும் அதுக்குள்ளே வாய்ப்பு தரல காங்கிரஸ் கட்சி. ஃப்ரண்ட் லைனில் லீடராக இருக்கேன். ஃப்ரண்ட் லைன் லீடர் அசம்பிளி என்னென்னா அது இம்பார்ட்டண்ட் ரோல். அதில் வந்து நம்ம ஸ்பீக்கரோட பேசுகிற சான்சஸ், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வேண்டி பேசக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த சான்சஸ் எல்லாம் ஒழிவாக்கி என்ன பேக் சீட் பண்ணுறாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து. அப்படியெல்லாம் வந்து ரொம்ப சொல்லணும்னா துயரங்களை கொடுத்து ஒரு விமென் லீடர்ஷிப் எல்லாம் வந்துடக்கூடாது. பெண்கள் வந்து எப்பயுமே பின்னாடி தான் இருக்கணும், ஆண்கள் தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவும் காங்கிரஸும் எடுத்த நிலைப்பாடு. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடு அசம்பிளியில் ஆளுங்கட்சி பக்கமும் ஒரு பெண் கூட கிடையாது, ஒரு பெண் நம்ம யாரும் கிடையாது ஃப்ரண்ட் லைனில். அதேமாதிரி எதிர்கட்சி தரப்பிலும் ஒரு பெண் கூட கிடையாது. நான் ஃப்ரண்ட் லைன் லீடராக இருந்தேன். அக்கா பாலபாரதி அவங்க ஃப்ரண்ட் லைன் லீடராக இருந்தாங்க அம்மையார் காலத்தில். ஸோ பல ஆண்டு காலம் நாங்களாம் அம்மையார் காலத்தில் ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸை இவங்க பேக் சீட் பண்ணி மிக அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் பெண்களுக்கென்று எந்த ஒரு தளமும் കോൺഗ്രസിൽ ഇല്ലാത്ത ഒരു സൂழ்நிலை. അത് കോൺഗ്രസ് രാഷ്ട്രീയത്തിൽ സ്ത്രീകൾക്ക് മുൻഗണന നൽകുന്നില്ല എന്നാണ് കഴിഞ്ഞ ദിവസം കേരളത്തിലെ ഫോമർ ചീഫ് മിനിസ്റ്റർ ആയിരുന്ന K കരുണാകരന്റെ മകൾ പത്മജ വേണുഗോപാൽ BJPയിൽ എത്തുമ്പോഴും പറയുന്നത് സ്ത്രീകളെ 2ാം നിരയിലേക്ക് മാറ്റുന്നു എന്നതാണ്. ഇപ്പോൾ മാഡം പറഞ്ഞതും അതുപോലെയാണ്. ഈ കോൺഗ്രസും അതുപോലെ തന്നെ ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ ഭരിക്കുന്ന DMKയും ഒക്കെ സ്ത്രീകളെ മാറ്റി നിർത്തുന്നു. പക്ഷേ BJPയെ സംബന്ധിച്ചിടത്തോളം വാനതി ശ്രീനിവാസൻ, മഹിളാ മോർച്ചയുടെ ദേശീയ പ്രസിഡന്റ്, കഴിഞ്ഞ ദിവസം മാഡം തന്നെ പങ്കെടുത്ത പരിപാടിയിൽ മുൻനിരയിലിരിക്കുന്നു. പ്രധാനമന്ത്രി കന്യാകുമാരിയിൽ തന്നെ പ്രസംഗിക്കുന്നുണ്ട്. ഈ വേദിയിലും സദസ്സിലുമൊക്കെ വലിയ സ്ത്രീ പങ്കാളിത്തമാണ്. BJP ഒരു സ്ത്രീ ശക്തിയുടെ അല്ലെങ്കിൽ ഒരു സ്ത്രീ മുന്നേറ്റത്തിന്റെ കൂടി രാഷ്ട്രീയ പാർട്ടിയായി അങ്ങേക്ക് തോന്നുന്നുണ്ടോ? நிச்சயமா. அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியில் நான் வந்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட அன்றைக்கு ஒரு ஜெனரல் செக்ரட்டரி 2வது ஸ்தானத்தில் இருந்தேன். பிரசிடெண்ட்டுக்கு அடுத்த ஸ்தானம், வைஸ் பிரசிடெண்ட் கிடையாது.
அப்போது அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கன்சி வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஆட்கள் சொல்கிறாங்க விஜயதரணியை பிரசிடென்ட் ஆக்குங்க, ஆல் இண்டியா காங்கிரஸிൻ്റെ அந்த மகிழாண்ட பிரசிடென்ட் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்சி என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தரமாட்டேன், ஹிந்தி ஹார்ட்லேருந்து தான் நாம் ஒரு லேடிக்கு கொடுக்க முடியும், அதனால் உங்களுக்கு கிடையாது. அப்போது காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, பெண்ணுங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடுக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் காங்கிரஸ் மைண்டில் இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டும் இல்லை, தமிழ்நாடு பற்றின எந்த பார்வையும் இல்லை, காங்கிரஸ் மேப்பில் தமிழ்நாடே இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. கட்சியை வளர்த்துற எந்த தளத்திலையும் காங்கிரஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து போலும் ഇല്ലാതിക്ക് പോകുന്ന ഒരു സ്ഥലത്തിലാണ് കോൺഗ്രസ് പ്രവർത്തിക്കുന്നത്. ഇപ്പോൾ ഇതൊക്കെ നോക്കുമ്പോൾ നമുക്ക് കോൺഗ്രസിൻ്റെ ഏറ്റവും ഹൈലി ഡെസിമേറ്റഡ് സിറ്റുവേഷനാണ് കാണുന്നത്. നമ്മളൊക്കെ വേദനയുണ്ട്. നമ്മുടെ ഭാരത പ്രഥമർ പറഞ്ഞിട്ടുണ്ട്, പാർലമെൻറ്റിൽ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, അവരൊരു വലിയ ഒരു ജനനായകവാദി, അവർ പറഞ്ഞിട്ടുണ്ട് കോൺഗ്രസ് ഇത്രത്തോളം ഡെസിമേറ്റ് ആകരുതെന്നൊക്കെ പറഞ്ഞ് തൻ്റെ ഇതൊക്കെ തന്നോട് മനസ്സെല്ലാം வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதே லைனில் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அந்த இது இருக்குது. என்னாலும் இப்போ இல்லாத போகிற ஒரு காங்கிரஸில் நமக்கும் வேலை இல்லை, நம்மளையும் பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறா, அந்த வருத்தமெல்லாம் நமக்கு இருக்குது. இருந்தாலும் சரி, இனி பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கும்போது திருமதி வானதி அவர்களும் அகில இந்திய மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் தமிழ்நாட்டிலிருந்து அவங்க பிரசிடென்ட் ஆக்கியிருக்கு. திருமதி தமிழிசை அவர்கள் கவர்னராக ஒரு ஸ்டேட் இல்லை 2 ஸ்டேட் இன்சார்ஜ் கொடுத்துருக்கு. அப்போது பெண்ணுங்களை நம்பி அங்கே எത്രത്തോളം ലീഡർഷിപ്പ് റോളിൽ ഭാരത പ്രഥമർ திரு മോഡിജി അവர்களுം BJPയും കൊണ്ടുവരുന്നത് നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുക. അപ്പോൾ ഇതൊക്കെ കാണുമ്പോൾ വിമൻ എംപവർമെൻറ്റ് BJP ആകുമ്പോൾ നല്ല രീതിയിൽ നല്ല ഗ്രോത്തിലുണ്ട്. അതുമാത്രമല്ല കൂടുതൽ MPമാരും MLAമാരും പെണ്ണുങ്ങളായിട്ടുണ്ട് BJPയിൽ. ഇതൊക്കെ നോക്കുമ്പോൾ നമുക്ക് BJP ആണ് ഏറ്റവും വിമൻ സപ്പോർട്ടിംഗ് പാർട്ടി എന്നുള്ള ആ രീതിയിൽ നമ്മളൊക്കെ തീരുമാനിച്ചു. അതുകൊണ്ടാണ് ഞാൻ മാറിയത്. അതുമാത്രമല്ല ഈ ട്രിപ്പിൾ തലാക്ക് എന്ന് പറയുന്നത് മുഴുവനും ഒഴിവാക്കി, അതങ്ങ് ക്ലോസ് ആക്കിയത്. ഈ ഇസ്ലാമിക് വിമനെ ഒരു പെരിയ ഫ്രീഡം കൊടുത്തു. നമ്മുടെ പ്രൈം മിനിസ്റ്റർ അവർക്കൊരു ഫ്രീഡം കൊടുത്തു. അതുമാത്രമല്ല ഇസ്ലാമിക് വിമന് പ്രോപ്പർട്ടി റൈറ്റ്സ്, ഈക്വൽ റൈറ്റ്സ് കിട്ടണം എന്നുള്ള രീതിയിൽ എല്ലാ നടപടികളും ചെയ്യാറുണ്ട്. അപ്പോൾ പല കാര്യങ്ങളും ഇസ്ലാമിക് വിമൻ, ഹിന്ദു വിമൻ, ക്രിസ്തവ വിമൻ എന്ന യാതൊരു പാരപക്ഷവും ഇല്ലാമ എല്ലാവർക്കും ഒരേപോലെ ഈ വിമനക്ക് കിട്ടുന്നത് അങ്ങ് കിട്ടണം, പിള്ളേർക്ക് കിട്ടണം. ഹെൽത്ത് സെക്ടറിൽ എന്തൊക്കെയാണോ അതൊക്കെ ചെയ്യണം. നാട്ടിൻ്റെ ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ എത്രത്തോളം ഉയർത്താനുള്ള സാധ്യത ഉണ്ടോ അതൊക്കെ ചെയ്യണം. ഉള്ള എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മുടെ പ്രൈം മിനിസ്റ്ററിൻ്റെ മൈൻഡിലുണ്ട്, അവർ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. ലാസ്റ്റ് 10 years we are able to see a great development insofar as infrastructure of this country is concerned. Therefore, I have a feeling that the Honorable Prime Minister and the BJP party has taken this country in the right stride. ഈ BJPയെ സംബന്ധിച്ചിടത്തോളം പാർലമെന്റ് ഇലക്ഷൻ വലിയ നിർണായകമായ ഒരു ഘട്ടത്തിലാണ്. ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ തന്നെ വലിയ മുന്നേറ്റം BJP കാഴ്ചവെക്കുന്നുണ്ട്. തമിഴ്നാട്ടിലേക്ക് തന്നെ പ്രധാനമന്ത്രി തന്നെ പലതവണ എത്തുന്നുമുണ്ട്. ഇനിയും കോൺഗ്രസിൽ നിന്നും പ്രമുഖരായ നേതാക്കൾ, അതുപോലെ തന്നെ DMK-യിൽ നിന്നും ADMK-യിൽ നിന്നും ഒക്കെ തന്നെ ആൾക്കാരൊക്കെ തന്നെ BJPയിലേക്ക് വരും എന്ന് കരുതുന്നുണ്ടോ? തീർച്ചയായിട്ട്. തற்பொழுது தமிழ்நாட்டில் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு பணியில் ஈடுபட்டு என் மண் என் மக்கள் என்ற ஒரு പദയാത്ര എല്ലാ കോൺസ്റ്റിറ്റ്വൻസിലും 234 കോൺസ്റ്റിറ്റ്വൻസിലും ആ പദയാത്ര നടത്തി ഒരു വലിയ എഴുച്ചിയുണ്ട് ഇവിടെ. വലിയ എല്ലാം പെണ്ണുങ്ങളും കുഞ്ഞുങ്ങളും പിന്നെ വലിയ സീനിയർ സിറ്റിസൻസ് എല്ലാവരും അണ്ണാമലൈജീനെ വളരെ സപ്പോർട്ട് ചെയ്യുക. അതുപോലത്തെ ഒരു ഭയങ്കര ചേഞ്ച് ഉണ്ട് തമിഴ്നാട്ടിൽ. അപ്പോൾ ഇതൊക്കെ നോക്കുമ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ BJP പാർട്ടി നല്ല വളർച്ച അടഞ്ഞിട്ടുണ്ട്. ഈ വളർച്ച ഈ വരുന്ന പാർലമെൻറ് തെരഞ്ഞെടുപ്പിൽ നമുക്ക് നോക്കാൻ പറ്റും. വി ക്യാൻ വ്യൂ ഇറ്റ്, വി ക്യാൻ സീ ഇറ്റ്. ഇറ്റ്സ് എ വെരി ഗുഡ് ഗ്രോത്ത് ഓഫ് ദ പാർട്ടി ഇൻ തമിഴ്നാട്. തമിഴ്നാട്ടിലെ രാഷ്ട്രീയവും ദേശീയ രാഷ്ട്രീയവും വലിയ മാറ്റത്തിലേക്ക് തന്നെയാണ് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇനിയും നിരവധിയായ കോൺഗ്രസിന്റെയും DMK-യുടെയും AADMK-യുടെയും ഒക്കെ നേതാക്കൾ ദേശീയ രാഷ്ട്രീയത്തിന്റെ ഭാഗമായി എത്തുമെന്നാണ് വിജയധരണി പറഞ്ഞു വെക്കുന്നത്. അതോടൊപ്പം തന്നെ സ്ത്രീപക്ഷ രാഷ്ട്രീയത്തിന് BJP നൽകുന്ന മൂല്യവും വിജയധരണി സൂചിപ്പിച്ചു വെക്കുന്നുണ്ട്. കന്യാകുമാരിയിൽ നിന്നും ക്യാമറമാൻ നിതിനൊപ്പം അഖിൽ പാലോട്ടുമഠം, ജനം.